ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் எவ்ரிபடி டு என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யுவர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டால்ஜியா சேனல். நான் குடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் இன்னைக்கு நம்மளுடைய நேரம். 3 கண்டஸ்டன்ட்டுக்கு சேலஞ்ச். அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாட்ட கண்டுபிடிக்கலாம். இதுவரை இந்த ஷோல நம்ம பலவிதமான பாடல்கள பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல்கள்லாம் கருத்து சொல்ற பாடல்கள். அதுவும் யார் சொல்ற கருத்துன்னு நினைக்கிறீங்க? புரட்சி தலைவர், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர் சொன்ன கருத்துக்கள்ங்க. தன்னுடைய ஒரு படத்திலயும் வித்தியாசமான கருத்துக்களை ஜனங்களுக்கு தேவையான விஷயங்கள பாடல் மூலமா பகிர்ந்தவர் அவர். அவர் படத்துல வந்த தத்துவ பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில கேள்விகளா அமைய போகுது. திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 28. வாங்க இப்போ என்ன பாட்டு பாட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடல்கள் என்னென்ன தலைப்புல வரப்போறதுங்கிறதையும் பார்த்துடலாம். கேட்டகரிஸ் ஃபார் த டே ஆர் சமத்துவம், நீதி, சுய சிந்தனை, ஒழுக்கம், பொறுப்பு, மனித பலவீனம். அண்ட் இதுல வந்து 100, 200, 300 பாயிண்ட்ஸ்ல கேள்விகள் இருக்கு. கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த தலைப்புல எத்தனை பாயிண்ட்ல கேள்வி வேணும் அப்படிங்கிறதையும் எடுத்து விளையாடலாம். இப்போ நம்மளோட இணைய போற 3 கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்க்கலாம். டுடே வி ஹேவ் பாரதி, நாகேஷ் மற்றும் உமா. ஹலோ, வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு தி ஷோ. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தான் கேள்விகளை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வி ஸ்டார்ட் வித் பாரதி. ஒழுக்கம் 100. ஒழுக்கம் 100 இஸ் மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ பாடல் வரிகள் நான் கொடுத்துருப்பேன், முதல் வரிகள். ஆனால் அதில் வந்து கச்சட தப்புறம் இருக்காது, வல்லின எழுத்துக்கள் இருக்காது. அது என்ன இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணி பூர்த்தி பண்ணி நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் வரிகள் இதோ. நிறைய கேப்ஸ் இருக்கு இதில். லாஸ்ட் இருக்கிறதே கொஞ்சம் ஈஸியராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஃபில் பண்ணிங்கன்னா மீதி வந்துடும். இல்ல, உங்களுக்கு நேரம் ஆகிவிட்டது. நான் வந்து ஐ அம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். சார் உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார், தெரியல மேடம். தெரியல. உமா மேம் உங்களுக்கு தெரியுமா? இல்ல. உங்களுக்கு தெரியலையா? இது ஆக்சுவலி ரொம்ப ஈஸி பாட்டு தான். ஆனா நீங்க வந்து எங்க அந்த ஒரு வார்த்தை நீங்க பண்ணியிருந்தீங்கன்னா வந்து லாஸ்ட் 2 வார்த்தை சொல்றேன். அப்ப நீங்க உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லுங்க. பெயர் வாங்காதே கடைசி 2 வார்த்தை. என்ன பாட்டா இருக்கும்? தெரியல. சரி, நானே சொல்லிடுறேன். தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. அதுதான் அந்த பாடல். எஸ், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தான். டக்குன்னு ஞாபகம் வரல உங்களுக்கு. நாடோடி மன்னன் படத்தது 1958ல எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவர்கள் இசையில, டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். சரி, இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. சமத்துவம் 100 போடுங்க. சமத்துவம். இட்ஸ் a பிக்சர் பசில். ஸோ ஒரு கார்ட்டூன் க்ளூ உங்களுக்கு வருது. இதோ உங்களுக்கான க்ளூ. கடவுள், உலகு. கடவுள்ங்கிறதுக்கு வேற ஒரு வார்த்தை யோசிங்க. கடவுளுக்கான சினனிம்ஸ். தெய்வம். இன்னொரு வார்த்தை. தெய்வம் வருது. படைத்தவன். அந்த வார்த்தையை தவிர எல்லாம் சொல்றீங்க. சரி, கடைசியில இருக்கிறது அந்த ஆள் இப்படி உட்கார்ந்துருக்கானே, அவன் யார்? அவன் நீதிபதி. நீதிபதி கோட் சூட்டா போட்டிருப்பாங்க சார். டெஸ்க்ல உட்கார்ந்துருக்கான் சார் அவன். உங்களை எப்படி கூடுவாங்க ஆபீஸ்ல எல்லாரும்? சார் தான் கூடுவாங்க. சரி, நீங்க என்ன எல்லாருக்கும் நீங்க என்ன? ஆபீசர். ஆபீசர் தான் பாட்டு எழுதியிருப்பாங்க. எப்படி எழுதியிருப்பாங்க யோசிங்க சார். இல்ல, உங்களுக்கு கிளிக்கே ஆகல. ஐ எம் பாசிங் இட். உமா உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி.
எஸ், எஸ், எஸ். முதலாளி அது. அத நான் விதவிதமா கேட்டு பார்த்தேன். அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகல. ஆண்டவன் தவிர அவர் படைத்தவன் என்னென்னமோ சொன்னாரு. ஆண்டவன மிஸ் பண்ணிட்டாரு. நீங்க கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. எஸ், அதுதான் அந்த பாடல். தொழிலாளி படத்துல வந்த பாடல். ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி. அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி. அனைவரும் சமம் அப்படிங்கிற அர்த்தத்துல வந்த ஒரு பாடல் தான் இது. சமத்துவம் சொன்ன பாடல். தொழிலாளி படத்துல கேவி மகாதேவன் அவர்கள் இசையில டிஎம்எஸ் குரல்ல ஆலங்குடி சோமு அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். சோ அம்மா அவருடைய பாயிண்ட்ஸ் நீங்க எடுத்து 100 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. சுய சிந்தனை 100. சுய சிந்தனை இஸ் அ மீம். சோ உங்களுக்கு வடிவேலு வர குழு கொடுக்க என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். எல்லாமே தனக்குன்னு சொல்லிக்கிறானே, ரொம்ப செல்ஃபிஷ் ஃபெலோ. இது ரொம்ப பாசக்கார பயல்னு வேற சொல்லிக்கிறான். எல்லாம் எல்லாருக்கும் சொல்ல வேண்டாமா? படத்தோடைய பெயருக்கும் இதுல ஒரு க்ளூ இருக்கு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவன் யாருக்காக கொடுத்தார் இல்லையா? சாரி, அதுல வந்து இந்த கருத்தா சொல்றாரு. எனக்கு எல்லாம் எனக்கு நான் சொல்றாரு அந்த பாட்டுல. இல்ல தெரியல. கொஞ்சம் மாத்தி யோசிச்சா உங்களுக்கு வரும். ஆனா நீங்க கொஞ்சம் ஸ்டக் ஆயிட்டீங்க. ஓகே, பாரதி உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு நேரடியான கருத்து, அதுக்கு நேர்மறையான கருத்து. நேர்மறையா? ஆமா, எதிர்மறையான கருத்து சொன்ன பாடல் இது. அவங்க சொன்ன பாடலுக்கு எதிர்மறையான கருத்து சொன்ன பாடல். இல்ல. சார் உங்களுக்கு தெரியுமா? படைத்தானே அவன். இல்ல, இல்ல, இல்ல. இது வந்து நீங்க கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். அவன் யாருக்காக கொடுத்தான்னு சொன்னீங்கல்ல. இது ஆக்சுவலி உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக. எல்லாம் எனக்குன்னு சொன்னானே சொன்னேன் இல்லையா? அதுதான் எல்லாம் எனக்காக எனக்காகன்னு சொன்ன பாடல். பாசம் படத்துல வந்தது. அதனாலதான் பாசக்கார பயல்னு வேற சொல்லிக்கிறான்னு அதுல வார்த்தை வச்சிருந்தேன். பாசம் படத்துல 62ல வந்த படம். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. இதுல பாயிண்ட்ஸ் இல்ல யாருக்கும். என் பேர் பாரதி. நான் ஸ்ரீரங்கத்தில் இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் நான் பார்த்ததுல இதில் வந்து நான் ஜாயின் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஜாயின் பண்ணேன். நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். மனித பலவீனம் எவ்வளவு பாயிண்ட்ஸ்? 200. 200. ஓகே, இதுவும் ஒரு மீம் தான். அகைன் உங்களுக்கும் வடிவேலு வராரு க்ளூ கொடுக்க. 1 தான் இருக்குன்னு நினைச்சேன். 9 இருக்காமே. 1யே புரிஞ்சுக்க முடியலையே. இதுல 9ல இருக்கிற 80 எப்படி புரிஞ்சுக்க வேணாம் அப்படிங்கிறார். 1 இருக்கிற இடத்துல 9 எந்த பாட்டுல இருந்தது? ஒண்ணுன்னா சொல்லு சொல்லு. இல்ல. கருத்து பாட்டாச்சே. நீங்க என்ன பாட்டு சொல்றீங்க? அதுல 80 இருக்கான். 9 இருக்கு, அதுல 80 இருக்கு. அதுல இருந்து நீங்க பாட்டு சொல்லணுமே. தெரியல. ஓகே, ஐ அம் பாசிங் இட். சார் உங்களுக்கு தெரியறதா? ஒருவன் மனது 9டா, அதில் ஒளிந்து கிடப்பது 80டா. உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தில் இருப்ப மனிதனடா. ஒருவன் மனது எஸ், எஸ், எஸ். சரியான பாடல் சார். அதேதான். ஒரு மனசையே புரிஞ்சுக்க முடியலையே, 9 மனசை எப்படி புரிஞ்சுப்பேன்னு அவர் சொல்லிட்டு இருந்தார். அதுதான் தர்மம் தலை காக்கும் படத்துல வந்த பாடல். உருவத்தை பார்ப்பவன் மனிதனடா, அதில் உள்ளத்தை காண்பவன் இறைவனடா. என்ன அழகான வரிகள் பாருங்க. கண்ணதாசன் வேற யார் எழுதுவாங்க இப்படியெல்லாம். 63ல வந்த பாடல். கேவி மகாதேவன் அவர்கள் இசையில டிஎம்எஸ் அவர்களுடைய குரல்ல வந்த பாடல் தான். சோ நீங்க 200 பாயிண்ட்ஸோட உங்க ஸ்கோர் ஓபன் பண்ணிருக்கீங்க சார். என் பேர் நாகேஷ். நான் சென்னையில் இருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலி என் ஒய்ஃப் சொல்லி தான் தெரியும் எனக்கு. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பார்க்கலாம் நீங்க ஜெயிக்கிறேன். நீதி பாருங்க. 200. நீதி 200. ஓகே, இது ஒரு பிக்சர் பசில். ஸோ உங்களுக்கு ஒரு கார்ட்டூன் க்ளூ. உங்களுடைய க்ளூ இதுதான். ராஜா. 2வது படம் என்ன? கூட்டல்.
கூட்டல ப்ளஸ் விடுங்க சார். கூட்டல விடுங்க. அது அடுத்தது. கூட்டல் வந்து இதுவும் அதுவும் சோல்ஜர் அப்படிங்கிற அர்த்தம். சோல்ஜர் 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 சோல்ஜருக்கு சோல்ஜர் சோல்ஜருக்கு தமிழ் என்ன? ம். சிப்பாய் ஒருத்தன். ஆ, ஆ. ஸோ முதல்ல ராஜா, அப்புறம் சிப்பாயி. அது நடுவுல கூட்டல் இருக்கு. ஸோ இவனும், அவனும் அப்படிங்கிற அர்த்தம் அது. இது வார்த்தைய வச்சு நீங்க பாட்டு சொல்லலாமே. மதுரையும் மீட்டு சுந்தரப்பன். அது இல்ல. அது கடைசி படமே. அது இல்ல இது. இது வந்து சரி உங்களுக்கு இன்னொரு க்ளூ குடுக்குறேன். டைரக்டர் ஸ்ரீதரோட படம். அது இப்படி சொல்லிட்டா ரொம்ப ஈஸி. படம் ஈஸியா சொல்லிடலாம் நீங்க. உரிமை குரல். இல்ல சார். எல்லாத்தையும் சொல்றீங்க. அத விட்டீங்க. இல்ல. I'm gonna have to இல்ல இல்ல pass it. அது ஊருக்கு உழைப்பு வந்தது. இல்ல சார். இல்ல சார். உமா உங்களுக்கு தெரியுமா? பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் இது. என் மாமனாரே வழி மாறினாலே உங்க மரியாதை என்னாவது. எஸ், எஸ், எஸ். மீனவ நண்பன் படத்துல வந்த பாடல் இது. அந்த படத்த தவிர அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாரு. எஸ் அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. ஒரு செம்ம ஒரு ஜாலியான பாடு. ஆனா இதுலயும் வந்து பாட்டுல வந்து கடைசியா வரும். நீதியை ஆதரித்தாள் பட்டத்து ராஜாவும் அது வந்து பூமியில் யாவரும் ஓரினம் தான் எனும் நீதியை ஆதரித்தாள். So, அதான் நீதியை பத்தி சொன்ன பாடல்னு சொன்னேன். பூமியில் யாவரும் ஓரினம் தான். இது சமத்துவத்துக்கான சொன்ன பாடலாவும் எடுத்துக்கலாம். சரியான பாடல் மீனவ நண்பன் 1977 வந்தது. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில அகைன் டி.எம்.எஸ். குரல்ல வாலி அவருடைய வரிகள் வந்த பாடல். ரொம்ப அழகா அவருடைய பாயிண்ட் நீங்க ஸ்வைப் பண்ணிட்டீங்க. என் பேர் உமா சுந்தர். நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். பிரியா மேமோட ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப பிடிச்சது. அதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சேன். அது ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ஒழுக்கம் 200. ஒழுக்கம். முதல் வரி என்ன? இது வந்து பாடலுடைய சரண வரி. நீங்க முதல் வரியை சொல்லணும். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில திருத்திக்கோ. தவறு சிறுகாயிட்டு அப்புறம் அப்புறம் வரமாட்டேங்குது. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, சிந்தித்து பார்த்து செய்கை மாத்து, சிறுசாகி இருக்கைய திருத்திக்கோ, தவறு Correct, correct. சிறுசாகி. சரியான Thank you. பாடல் தான். Yes, அதுதான். வறுமையை கண்டு பயந்து விடாதே, பயந்து திறமைக்கு மறந்து விடாதே, திருடாதே. Yes, அதுதான் அந்த பாடல். திருடாதே படத்துல 61ல வந்த படம். எஸ்.எம். சுப்பையா நாயுடு அவருடைய இசையில டி.எம்.எஸ். குரல்ல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் அவருடைய வரிகள். So, 200 more points for you. சமத்துவம் 200. சமத்துவம் 200. இது வந்து ஒரு துளி பாட்டு. ஸோ பாடல் வரியில நான் வந்து ஒரு பிட்டு எங்கேருந்தாவது ப்ளே பண்ணுவேன். நீங்க அதுலேருந்து பாட்டை கண்டுபிடிக்கணும். கவனமா கேளுங்க. உங்களுடைய பாடல் கம்மிங் அப். எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே. சந்தேகம் இல்லை. நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிகள். ஆனால் வாய்தான் காது வரை இருக்கிறோம். எந்த பாடல்ல வரும் இந்த வசனம்? ஏன் என்ற கேள்வி என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை, நான் என்ற எண்ணம் கொண்ட மனிதன் வாழ்வதில்லை. எஸ் எஸ் எஸ். பாடல்ல இந்த இதுல ஒலித்த குரல்கள் யாருதுன்னு தெரியுமா? ராமதாஸ். ராமதாஸ் தானே வில்லன் ஆக்டர். ஆமா, ராமதாசும் இந்த டீவோட தலைவனா இருப்பான். அந்த டீவோட தலைவன். பெண் குரல் அது சொல்லணுமே முக்கியமா. யாருடைய பெண் குரல் அது? ஜெயலலிதா மேடம். ஜெயலலிதா தானே. அந்த பேர் வாங்கணும் தான் நான் கேட்டேன். Yes, yes, yes. அவங்க ஜெயலலிதா அம்மா வந்து எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த முதல் படமாச்சு 1001 1965 வந்தது. அதுல வந்து ஒரு சூப்பரான ஒரு பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில டிஎம்எஸ் அவர் குரல்ல வாலி அவருடைய வரிகள். அகைன் விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து செய்த கடைசி படம் இது. ஸோ ஒரு வித்தியாசமான ரொம்ப லேண்ட்மார்க் படம்னு சொல்லணும் இதை. ஸோ 200 பாயிண்ட்ஸ் பாரதி மேம், நீங்களும் உங்களுடைய ஸ்கோர் ஓப்பன் பண்ணிட்டீங்க. எக்ஸலென்ட். ஒழுக்கம் 300. ஒழுக்கம் 300. இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடகு இது மாதிரி நான் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதுலேருந்து பாட்டு சொல்லணும். உங்களுக்கான வரிகள் இதோ. பல நாள் திருடன் ஒரு நாள் பிடிபடுவான், சொன்னது அந்த மதுரை வீரன்,
நல்லா நினைச்சு பார்த்துக்கோ. வெள்ளையம்மா சொன்னா கேட்டுக்கோ. ஊரை ஏய்க்காமல் வாழ்ந்துக்கோ. இந்த பாடல். படத்துடைய பேர் இருக்கு இதுல. மதுரை வீரன். ஆ. அதுல எந்த பாடல்? நேரம் ஆயிட்டு இருக்கு சார். இல்ல உங்களுக்கு நேரமாகி விட்டது. ஐ அம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். வாங்க இல்ல வாங்க 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 அண்ணாச்சி அந்த பாட்டா? அது சார் அந்த பாடல் இல்ல. உமா உங்களுக்கு தெரியுமா? இல்ல. பாரதி உங்களுக்கு தெரியுமா? சொல்றேன் கரெக்டா இருக்கா பாருங்க. எய்த்து பிழைக்கும் பிழைப்பே சரிதானா எண்ணி பாருங்க, நீங்க எண்ணி பாருங்க. அதேதான் அந்த பாடல். கரெக்டான பாடல். இது வந்து வெள்ளையம்மா வந்து பத்மினியோட கேரக்டர் இந்த படத்துல பேரு வெள்ளையம்மா. 2 ஹீரோயின் இல்லையா? பொம்மி அண்ட் வெள்ளையம்மான்னு. பொம்மி வந்து பானுமதி பண்ணியிருப்பாங்க. வெள்ளையம்மா வந்து பத்மினி. அவங்க 2 பேரும் எம்ஜிஆரும் பத்மினியும் டான்ஸ் ஆடுவாங்க. ஏதோ ஐ திங்க் இந்த கோட்டை உள்ள நுழையறதுக்காக மாறு வேஷத்துல ஆடுற பாடல் தான் இது. கரெக்டா சொல்லிட்டீங்க. சியப்பா சங்கிலி கருப்பா பூச்சி காட்டும் போக்கிரி சுப்பார். அழகா வரும் இந்த பாடல். ஜிக்கியுடன் இணைந்து டிஎம்எஸ் அவர் பாடியிருக்காரு. மதுரை வீரன் 1956ல வந்த படம். ஜி ராமநாதன் அவருடைய சில தஞ்சையன் ராமையாதாஸ் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். ஸோ கரெக்டா சொல்லிட்டீங்க பாரதி. நீங்க 300 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க அவரோட பாயிண்ட்ஸ். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. மனித பலவீனம் 100. ஓகே. முதல் வரி என்ன? இது சரண வரிகள். நீங்க முதல் வரியை சொல்லணும். உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கரு அறுக்கும். உள்ளதை சொல்வேன், நன்மையை செய்வேன். அது சிவாஜி பாட்டு. இது ஒரு மாறு வேஷ பாடல். உள்ளிருக்கும் அது எம்ஜிஆர் அப்படி ஒரு சாமியார் மாதிரி வச்சுன்னு வருவாரு தானே. உள்ளத்தில் பொய்யே நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும். என்ன பாட்டு அது? ஒரு தாய் வயிற்றில் உடன் பிறப்பில், ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன் பிறப்பில் ஒரு நிறைய பாட்டை கலந்து வச்சிட்டீங்க. நிறைந்திருக்கும், அது உடன் பிறந்தோரையும் கருவருக்கும். இல்ல ஆக்சுவலி நீங்க இதுக்கு முந்தின லைனோடைய டியூன்ல இத பாடுறீங்க, அதனால தான் உங்களுக்கு வர மாட்டேங்கிறது. இந்த லைனுக்கான டியூன் வேற இல்ல. நேரம் ஆயிடுத்து. இது 4th ரவுண்ட். சோ கவுண்டர் கிளாக் வைஸ் பாஸ். ஐ அம் பாசிங் இட் டு உமா. உங்களுக்கு தெரியுமா? போயும் போய் போயும் போயும் மனிதனுக்கு இந்த புத்தியை கொடுத்தானே. அதுதான் அந்த பாடல். எஸ். போயும் போயும் மனிதனுக்கு இந்த வந்து தாய் சொல்லை தட்டாதே படத்தை 61ல. இதை வந்து சாமியார் இல்ல, ஐ திங்க் ஏதோ குடுகுடுப்புக்கார அந்த மாதிரி ஏதோ வச்சம் போட்டிருப்பாரு எம்ஜிஆர். ஒரு ஒரு என்ன ஒரு கார்னிவல்ல ஒரு சந்தையில அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல பாடுற மாதிரி வரும் இந்த பாடல். ஒண்ணும் இல்ல, ஒரு தொப்பி போட்டு ஒரு மச்சம் ஓட்டிருப்பாரு, அவ்வளவுதான். அதான் அந்த காலத்துல அதுதான் மாறு வேஷம். தொப்பி கூட நினைக்கிறேன், மாத்திரம் தான். கேவி மகாதேவன் அவர்களை செய்ய டிஎம்எஸ் அவர்கள் குரல், கண்ணதாசன் அவருடைய வரிகள் வந்த பாடல். இந்த பாடல் சுந்தர். நீதி 300 எடுத்துங்க. ஓகே. பாட்டுக்கு பாட்டு எடுத்து. ஸோ உங்களுக்கு அகைன் ஒரு விடுகதை வரி. ஆணவத்திலும் வரும், ஆனந்தத்திலும் வரும், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு, அன்று வருமா உனக்கு சிரிப்பு. எந்த பாடல்? ரிக்ஷாக்காரன் படத்துல பாட்டு இது. கரெக்ட் கரெக்ட். பாட்டு சொல்லுங்க. அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும், அது ஆணவ சிரிப்பு,
அதில் நீ சிரிக்கும் பொன் சிரிப்பு ஆனந்த சிரிப்பு நல்ல தீர்ப்பை உலகம் கேட்கும் நாள் வரும்பொழுது அங்கே சிரிப்பவர் யார் அழுபவர் யார் தெரியும் அப்போது. எஸ் சூப்பர் சார். ரொம்ப கரெக்டா பாடி காமிச்சிட்டீங்க. எஸ் அதுதான் ரிக்ஷாக்காரன் படத்துல 71 எம்ஜிஆர் அவர்களுக்கு நடிப்புக்கான நேஷனல் விருதை வாங்கி கொடுத்த படம் இது. ஆமா அதுல ஆமா வந்து நேஷனல் தான் கொடுத்த படம். ஆமா எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் குரல்ல வாலி அவருடைய வரிகள் வந்த பாடல். ஸோ சூப்பர் சார். 300 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு நீங்களும் 500க்கு வந்துட்டீங்க. எல்லாரும் அப்படியே நெக் டு நெக்ல ஓடிட்டு இருக்கீங்க. யார் முந்துறாங்கன்னு பார்க்கலாம். பொறுப்பு 200. பொறுப்பு 200 இஸ் முகமும் குரலும். ஸோ பாடல் வரிகள்ல நடிச்சவங்க, பாடினவங்க அவங்கள பத்தி ஒரு டீடைல்ஸ் கொடுக்குறேன். அதுல நீங்க பாட்டு சொல்லணும். உங்களுக்கான விவரங்கள். இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் நடிப்புல வந்த பாடல் இது. டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல வரும். ஆனா இதே பாட்டு இந்த படத்துல இன்னொரு வெர்ஷன் இருக்கு. அதுல வந்து சௌகார் ஜானகி அம்மாவும் தங்கவேல் அவர்களும் நடிச்சிருப்பாங்க. குரல்கள் வந்து அதுல சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் பி சுசீலா. சோ இந்த மாதிரி வந்த பாடல் எது? ஸோ 2 வெர்ஷன் இருக்கு இந்த பாட்டுக்கு. ஒண்ணு எம்ஜிஆருக்கு டிஎம்எஸ் பாடியிருப்பாரு. இன்னொன்னு சௌகாரன் தங்கவேலுக்கு சுசீலாமா அண்ட் சீர்காழி அவர்கள். எந்த பாட்டு? நேரமாயிட்டு இருக்கு. இல்ல. ஓகே பாசை. நாகேஷ் சார் உங்களுக்கு தெரியுமா? இல்ல எந்த படம்னாவது கெஸ் பண்ணீங்களா? எம்ஜிஆர் சவுகாரோட 2-3 படம் தான் வந்திருக்கு. பாரதி உங்களுக்கு தெரியுமா? அந்த ஒளிவிளக்கு படமா? இல்ல ஒளிவிளக்கு இல்ல. அதுல அதுல இல்ல. அதுல அவங்களுக்கு சோக பாட்டு தான் சவுகாருக்கு. இந்த மாதிரி பாட்டுலாம் வராது. ஓகே நானே சொல்லிடுறேன் ஆன்சரை. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். பட் டக்குன்னு உங்களுக்கு நினைவு வரல. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. இது பெட்ரால் தான் பிள்ளையா படத்துல 66ல வந்த படம். இதுல வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு கையில குழந்தைய வச்சுன்னு பாடுவாரு. பட் இதே பாடல் வந்து முதல்ல சௌகார் ஜானகியும் பொம்மை விற்பாங்களோ என்னமோ அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் பிளேஸ்ல பாடுற மாதிரி தங்கவேலும் அவரும் பாடுற மாதிரி வரும். மெல்லிசை மன்னருடைய இசையில டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல வாலி அவருடைய வரிகள். அது எம்ஜிஆருடைய வெர்ஷன் அது. ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. ஓகே இப்போ 5வது ரவுண்டு போடலாம். ஆனால் 5வது ரவுண்டில் 6 கேள்வி தான் இருக்கணும். ஆனால் இப்போ 7 கேள்வி இருக்குது. எனக்கே புரியல நான் யாருக்கும் விட்டுருக்கேன்னு. கண்டஸ்டன்ஸ்க்கும் தெரியல நான் யாரை மிஸ் பண்ணேன்னு. இப்போ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் ஏதோ மிஸ் பண்ணியிருக்கேன்னு. பட் நவ் ஐம் நாட் ஏபிள் டு ஃபிகர் அவுட். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ 2 ரவுண்டு முடிச்சிடலாம். கடைசியில் ஒரு கேள்வி மிச்சம் இருக்கும்ல, அதை வந்து யார் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தட் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதான். சமத்துவம் 300. சமத்துவம் 300. ஓகே. கலக்கல் பாட்டு 300 பக்கமே யாருமே வரல. அதான் இந்த கலக்கல் பாட்டுலாம் இன்னும் வரவே இல்லை வெளியில. ஸோ இப்போ வருது உங்களுக்கு 2 பாடல்கள் கலந்து கேட்க போகுது. இதுலேருந்து நீங்கள் பாட்டை கண்டுபிடிக்கணும். 2 பாடலையும் பார்க்கலாம் கண்டுபிடிக்கிறீங்களான்னு. ஸோ உங்களுக்கான பாடல்கள். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை, நிழல் வேண்டும் போது மரம் ஒன்று உண்டு, கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார், இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு, எதிர்காலம் ஒன்று எல்லோர்க்கும் உண்டு, பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். ரொம்ப ஈஸி தான். 2 பாட்டம் கரெக்டா. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக, தோழா ஏழை நமக்காக. இது வந்து பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை, கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அதை யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை ஊருக்காக கொடுத்தான். எஸ் 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 இந்த பாட்டை முன்னாடியே அவுட் பண்ணிட்டாங்க அவங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க அதை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க.
எஸ் 2மே சரியான பாடல்கள். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான் படகோட்டி படத்துல வந்தது 64ல. விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல வாலி அவர்களுடைய வரிகள்ல வந்த பாடல். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது சந்திரோதயம் படத்துல வந்து 66ல வந்த படம். அகைன் எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையில டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ அழகா 300 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க பாரதி. இன்னைக்கு எபிசோடுக்கு வந்து இது எம்ஜிஆர் தத்துவ பாடல்கள் எபிசோட்னு வச்சுக்கலாம், டிஎம்எஸ் தத்துவ பாடல்கள் எபிசோட்னு வச்சுக்கலாம். அத்தனை பாட்டும் அவர் தான் பாடியிருக்காரு. ஸோ சூப்பரான ஒரு கேமா இருக்கு இது. பொறுப்பு 300 போடணும். பொறுப்பு 300 இஸ் ஆல்சோ கலக்கல் பாட்டு. ஸோ 2 பாடல்கள் கலந்து கேட்கும் சரண வரிகள். உங்களுக்கான பாடல்கள் கம்மிங் அப். அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் அச்சப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு, கருவினில் வளரும் மழலையின் உடலில் தைரியம் வளர்ப்பாள் தமிழன்னை, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, நீ கொண்டு வந்ததென்னடா மீசை முறுக்கு, களங்கம் பிறந்தால் பெற்றவள் மானம் காத்திட எழுவான் அவள் பிள்ளை. சொல்லுங்க, கேட்டாதான் அப்பதான் குழம்பும். அச்சம் என்பது மடமையடா. இன்னொன்னு நெஞ்சம் உண்டு நேரம் உண்டு நேரம் உண்டு. நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா. அச்சம் என்பது மடமையடா. அது பாடி காட்டுங்க. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா. எஸ் 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 அதுதான் 2மே அழகான பாடல்கள். ஒண்ணு வந்து குதிரையில போற பாட்டு, நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு என்ன வாகனம், அதுவும் குதிரை தானோ? அதுவும் குதிரை வண்டி. ஆமா, 2மே குதிரை தான். சோ மன்னாதி மன்னன் படத்துல முதல் பாடல் 1960ல வந்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில டிஎம்எஸ். இது என்னன்னு படம் 70ல வந்தது கேவி மகாதேவன் அவர்கள் செய்து இதே டிஎம்எஸ் குரல் கண்ணதாசன் அவருடைய வரிகள் தான். ஸோ எஸ் 2 பாடலையும் அழகா சொல்லி 300 பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்களும் 800 வந்துட்டீங்க. 200 300 எடுக்கலாம்ல, எப்படி மீக்வல் பண்றீங்க? ஓகே 300. சுய சிந்தனை 300. ஓகே, கலக்கல் பாட்டு நீங்க இந்த கலந்து வர பாடல்களை நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பாடல்கள் கமிங் அப். நாடென செய்தது நமக்கு என கேள்விகள் கேட்பது எதற்கு, பூமியில் நேராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா, நீ என்ன செய்தாய் அதற்கு என நினைத்தால் நன்மை உனக்கு, பிறர் தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா. உன்னை அறிந்தால் இன்னொரு பாட்டு, நான் ஏன் பிறந்தேன் நாட்டுக்கு நலமென புரிந்தேன், அது ஒரு பாட்டு. இன்னொன்னு, உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். சரியா சொல்லிட்டீங்க. 2 பாடலுமே நான் ஏன் பிறந்தேன் அதே படம் பேர்ல வந்த பாடல் தான் அது. 1972ல சங்கர் கணேஷ் அவருடைய அவங்க இசையில டிஎம்எஸ் குரல்ல வாலி அவருடைய வரிகள் வந்தது. உன்னை அறிந்தால் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு பிடித்தமான ஒரு பாடல். வேட்டைக்காரன் படத்துல 64ல கேவி மகாதேவன் அவர்கள் இசையில டிஎம்எஸ் குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள். ஸோ நீங்களும் பாயிண்ட்ஸ் எடுத்தீங்க. யூ ஹேவ் அ ஸ்லைட் லீட் ஓவர் தி அதர்ஸ். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸுகளுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு கேவி பாலாஜி அவர்களுக்கு நன்றி. மனித பலவீனம் 300. மனித பலவீனம் 300. யூ நோ வாட் இஸ் லெஃப்ட் இன் 300, ரைட்? இன்னும் ஒரு கேள்வி தானே பாக்கி இருக்கு. மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஸோ இந்த பாடலை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 3 க்ளூஸ் கொடுக்குறேன். முதல் க்ளூல நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா 600 பாயிண்ட்ஸ். செகண்ட் க்ளூல சொன்னீங்கன்னா
500 பாயிண்ட்ஸ். 3வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இல்லைன்னா நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ உங்களுக்கான பாடல் என்னன்னு கண்டுபிடிக்க வர முதல் க்ளூ. இந்த பாட்டுலேருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன். அதுலேருந்து இது என்ன பாட்டுன்னு தெரியுதா உங்களுக்குன்னு பார்க்கலாம். எந்த பாடல்ல எம்ஜிஆர் இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கிறார்? தெரியலனா அடுத்த க்ளூ தரேன். செகண்ட் க்ளூ. செகண்ட் க்ளூ. ஓகே. செகண்ட் க்ளூ வந்து பாடல்லேருந்து ஒரு சின்ன பிட்டு இசை வரும். ஸோ நீங்க அத கேட்கணும். தெரியலனா அடுத்த க்ளூ தரேன். இது வந்து பாடல் வரிகள், அதுல கச்சட தப்பறை இல்ல. வல்லின எழுத்துக்கள் இல்ல. பாட்டை பாடி கூட பார்த்தேன். இப்ப ஞாபகம் வர மாட்டேங்கிறது. அந்த மாயவனார் வார்த்தை பாடி பார்த்தேன். மனத்தோட்டம் மாயவன பணத்தோட்டம் முத்தம்மா பணத்தோட்டம் பணத்தோட்டம் எஸ். அதான். அதான். பணத்தோட்டம். எஸ். நீங்க வந்து சில வார்த்தைகள் தெரிறனால பாட்ட கண்டுபிடிச்சிட்டீங்க. மனத்தோட்டம் போடும் என்று மாயவனார் கொடுத்த உடல் பணத்தோட்டம் போட்டதேயடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதேயடி முத்தம்மா பணத்தோட்டம் போட்டதேயடி. அழகான பாடல். பணத்தோட்டம் படத்துல 63ல வந்த படம். விஸ்வநாதன் ராமூர்த்தி இசையில, டிஎம்எஸ் குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள். நீங்க இது 3 க்ளூஸ்க்கு அப்புறம் சொன்னதுனால உங்களுக்கு 300 பாயிண்ட். 200. சுயசிந்தனை 200. ஓகே. இட்ஸ் a word cloud. ஸோ பாடல் வரிகள் திரையில ஜம்பிள்டா இருக்கு. அதுல நீங்க பாட்ட சொல்லணும். உங்களுக்கான வார்த்தைகள் ஏதோ இருக்கிறது. ஈஸி தான் இது. சொல்லிடுங்க பார்க்கலாம். தைரியமாக சொல் நீ மனிதன் தானா? பாடி காட்டுங்க. தைரியமாக சொல் நீ மனிதன் தானா? மனிதன் தானா? இல்லை நீதான் ஒரு மிருகம் மனதில் விழும் நேரம். விழும் நேரம் சார். அதாவது மது அர்ச்சனா மாதிரியோ ஒரு அல்லது மனதில் விழும் நேரம் மாட்டாரு. அந்த நடிச்ச ஏதோ 1, 2 படத்துல இந்த மாதிரி அதுக்கு ஒரு மாற்று இப்ப போடுறாங்களா கீழ ஒரு டிஸ்க்ளைமர். மது அருந்துதல் உடலுக்கு தீங்குங்கிற மாதிரி அவர் டிஸ்க்ளைமர் ஒரு பாட்டே போட்டாரு இந்த படத்துல. எஸ். அதுதான் அந்த பாடல். ஒளி விளக்கு படத்துல வந்த பாடல் இது. நீதான் இந்த மதுவில் விழும் நேரம். இந்த பாட்டு வந்து தமிழ்நாட்டுல தெருமுனைக்கு தெருமுனை வச்சு எல்லாரையும் கேட்க வைக்கணும். அந்த நிலைமையில இருக்கு. 68ல வந்த படம். எம்எஸ் அவர்கள் இசையில, டிஎம்எஸ் குரல்ல வாலி அவருடைய வரிகள். சார் உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். பொறுப்பு 100. பொறுப்பு 100. ஓகே. இது வந்து ஒரு பிக்சர் பசில். ஸோ கார்ட்டூன் க்ளூ. இது என்ன பாடல்? கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பாருங்க. அ ஆ ஈன்னு யோசிச்சீங்கன்னா வராது பாட்டு. அதை சேர்த்து யோசிங்க. நேரமாயிட்டு இருக்கு. தெரியல மேடம். தெரியல. ஓகே. சார் உங்களுக்கு தெரியுமா? அன்பில்லார் எல்லாம் தமக்குடையாரா? இல்ல இல்ல இல்ல. அது இல்ல. அது எங்க அன்பில்லார் எங்க வந்தது இந்த இந்த க்ளூல உங்களுக்கு? இல்ல. உங்களுக்கு தெரியுமா? இல்ல. ஓகே. நானு உமாக்கு சொல்லிடுறேன். அ ஆ ஈன்னு 3 இருக்குல்ல. 3யும் சேர்த்து யோசிங்கன்னு சொன்னேன்ல. 3 எழுத்துங்க அது. 3 எழுத்தில் என் மூச்சு. அந்த மூச்ச பார்த்திருந்தீங்கன்னா நீங்க அந்த ஆ ஈல ஸ்டக் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த பாடல். 3 எழுத்தில் என் மூச்சிருக்கும் அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும் அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை. பொறுப்புங்கிற தலைப்புல இதை விட ஒரு பொருத்தமான ஒரு பாட்டு இருக்குமா? அப்படிங்கிறது தான் இந்த இது. தெய்வத்தாய் படத்துல 64ல விஸ்வநாதன் ராமூர்த்தி இசை, டி.எம். சௌந்தரராஜன் பாடிய பாடல். வாலி அவருடைய வரிகள். இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல.
போர்டை நம்ம ஆக்சுவலி இப்போ க்ளீன் பண்ணியிருக்கணும். ஆனா ஒரு கேள்வி பாக்கி இருக்கு. சின்ஸ் ஐ செட் நான் யார் பின்தங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த கேள்வியை கொடுக்குறேன். அந்த 2 அதுல உங்களுக்கு சம்மதமா? மீதிய 2 பேருக்கும்? உமாவை கேட்டுடலாமா இந்த கேள்விய? ஓகே 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 சரி. உமா உங்களுக்காக இன்னொரு கேள்வியும் கேட்டுடுறேன். நீதியில இது வந்து முதல் வரி என்ன? இது எந்த பாடல்ல வரும் வரிகள்? தானியமெல்லாம் வலுத்தவருடைய கையிலே இது தகாதுன்னு எடுத்து சொல்லியும் புரியல. அதால பழைய படம் இல்லையா? தெரியலையா? குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா. அதுவா? பாடல் ஸ்டார்டிங்கா அது நீங்க சொல்றது? ஆமா. அந்த பாட்டு இல்ல. இல்ல. சார் உங்களுக்கு தெரியுமா? காடு வாழுது மச்சான் நமக்கு கல்யாணம். இல்ல. உங்களுக்கு தெரியுமா பாரதி? அந்த இந்த பாட்டு இருக்குவாங்க. சரி நான் இத பாடி காட்டுறேன். யாருக்கு இந்த பாடல் முதல் வரி தெரியுதுன்னு பார்க்கலாம். தானியமெல்லாம் வலுத்தவருடைய கையில இது தகாது என்ன எடுத்து சொல்லியும் புரியல. அதால ஒருத்தனை மனுஷன் பொழுது மனுஷன் மனுஷன் பயலே Yes, மனுஷனை அதுதான் மனுஷன் திரு அதுதான் அந்த பாடல். மனுஷன் சாப்பிடுறான்டா தம்பி பயலே இது மாறுவதற்கோ தீருவதற்கோ கவலை. அதுதான் அந்த பாடல். தாய்க்கு பின் தாரம் படத்துல வந்தது. அதான் நீங்க சொன்ன காடு விளையுது மச்சான் அதே படம் தான். ஆனா இந்த பாட்டு டிஃபரெண்ட் பாடல். 1956ல வந்தது. கேவி மகாதேவன் அவர்கள் இசையில டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல மருதகாசி ஐயா அவருடைய வரிகள் இதுல ஆமா. யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்ல. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு இன்னைக்கு கேம். ரொம்ப அழகான பாடல்கள், செம்ம தத்துவம்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்தோம். நான் பண்ண ஒரு சொதப்பல்னால இதுல வந்து இன்னைக்கு கொஞ்சம் பாயிண்ட் அல்வேஸ் எல்லாரும் டை பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனிவே நம்ம பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். வி ஹாவ் பாரதி வித் 1100 பாயிண்ட்ஸ், அவர் பிக் வின்னர் டுடே. நாகேஷ் வித் 1000 பாயிண்ட்ஸ் அண்ட் உமா சுந்தர் வித் 900. இந்த பாயிண்ட் இல்ல, லாஸ்ட் பாயிண்ட் கொடுக்கலையே நீங்க எனக்கு. இல்ல அது நான் பாடி காமிச்ச அப்புறம் சொன்னீங்க, அது பாயிண்ட் கிடையாது. இந்த கேமோடைய நோக்கம் வந்து பாட்டை வந்து கண்டுபிடிக்கணும்ல, ரசிக்கணுங்கிறது தான். இதுல யார் வின்னர் அப்படின்லாம் நம்ம என்னைக்குமே பார்த்தது கிடையாது. அதனால தான் நம்ம கண்டஸ்டன்ஸ் எப்பவுமே எல்லாருமே ஸ்போர்ட்டிவா இருக்காங்க. தவறு என்னோடதா இருந்தாலுமே வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டு ஜாலியா விளையாடுற கண்டஸ்டன்ஸ் தான் இது வரைக்கும் நமக்கு வந்தவங்க எல்லாமே. ஸோ தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த கேம். அது வந்து இன்னைக்கும் நம்ம பார்த்தோம். ஏன்னா நம்ம என்ன சொல்றது, தத்துவம்லாம் கொஞ்சம் நெஞ்சமாவா கேட்டோம். அதனால இன்னைக்கு மனிதனுடைய சிந்தனை உயர்ந்து விட்டதுன்னே சொல்லணும். அந்த அளவுக்கு அழகான பாடல்கள் பார்த்தோம். அண்ட் அடுத்த வாரமும் இந்த மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல் எபிசோட் ஆஃப் என்ன பாட்டு பாடல உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ஸ் எபிசோட் டாபிக் என்ன தெரியுமா? நம்ம எல்லாம் கவர்ந்த ஆண் குரல்கள் 80ஸ்ல மேல் சோலோ பாடல்கள் தான் அடுத்த வார நிகழ்ச்சியோடைய தலைப்பு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது மறக்காம பாருங்க. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.